அந்த மாதிரி பிடிக்காது எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க நானு சரியா அது விடுங்க இளவரசர் வருகிறார் இளவரசர் வருகிறார் இளவரசர் வருகிறார் ஐயா குழந்தை வாத்துங்க, குழந்தை வாத்து, குழந்தை வாத்துங்க. ஐயா 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 வாங்க வாங்க. தகச்சு பார்த்தா தேவடியா மாதிரியே தெரியல, தேவதை மாதிரி தெரியல. எப்படி இருக்குது பாருங்க. எப்படி வார்த்தை எல்லாம் பேசவே கூடாது. நான் ஏன் போய் பேச போறேன்? நீ தான் பேசுங்க. ஐயா நான் குழந்தை மாதிரிங்க. ஆமா தெரு போற 4 புள்ள மேல சத்தியமா சொல்றேன். சத்தியமா விட்டுனுங்க. ஏன் தெரு போற 4 புள்ளை மேல தான் சத்தியம் பண்ணணுமா? ஆமாங்க. என் குழந்தைங்க எங்கேயோ கட்டுக்கு பரவாக்குது. இது ஊரா விட்டு பசங்க தானே, அதனால ஆமாங்க சத்தியம் பண்ணிடுறேன். ஆமாங்க. ஏன்னா இந்த குழந்தை பார்த்த உடனே எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்குது. என்னடா மாதிரி? அது இல்லைங்க, எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்தது இல்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் தவறா நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு அம்மா மாதிரி நினைப்பேன். தவறாக நினைக்க மாட்டாய். ஆமாங்க. ஆனா என் பிள்ளைக்கு அம்மா மாதிரி நினைப்பேன். பிள்ளைக்கு அம்மானா அப்ப யாரு? அது யாருபா?
ஐயா பொண்டாட்டியா இந்த அம்மா என் பொண்டாட்டி அப்படின்னு நான் சொல்லுவேனா? இந்த அம்மா என் பொண்டாட்டிங்க உங்ககிட்ட சொல்லுவேனா? இதேதான் எத்தனையோ முறை சொல்லி விட்டாயாடா. அதுலயும் இந்த அம்மா பார்த்து இந்த அம்மா என் பொண்டாட்டி அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இப்பதான் சொல்லிக்கினே தான் இருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் கேக்குறீங்க. உங்க அப்பாவே கவனிக்கிறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? அவரே தண்ணியில வைந்த எருமை மாடு மாறிக்கிறாரு. அவங்க அப்பா சொல்றேன் மகனே, இந்த ஏழு தெரியுமா? எனக்கு வயதாகி கொண்டு போகிறது. ஆமாங்க ஆமாங்க, இப்போ எப்போ சொல்ல முடியாது. போறதுக்குள்ள பட்டுன்னு வயது கூட பொட்டுன்னு போயிடலாம். சேத்தா மட்டும் எவன் ஜாலம் வந்து எவன் எவன் தாலி அறுத்து வைக்க வாடா வாடா என் தாலி அறுக்கணும் கையை பிடிக்கிறா. அந்த அம்மா கிட்ட சொல்றேன். சரி அண்ணா, தெரியுமா மகனே? அப்பா, எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது அல்லவா? உனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நீண்ட கனவும் இருக்கிறது மகனே. பாத்தியா? அப்பா, எனக்கு திருமணமா? ஆமா. முதலிலே என்னுடைய தங்கைக்கு திருமணம் நடக்கட்டும். நான் எப்பொழுது கேட்கின்றனோ அப்போது எனக்கு திருமணம் செய்து வைத்தால் போதும். அதுவே நீ என்னமா சொல்ற? அண்ணா, ஐயா நீங்க உட்காருங்க. நடக்க வேண்டியது என்ன கலை? இங்க நடக்க வேண்டியது முருங்கக்கலை. அதுதான் முருங்கக்கலை. ஆமாங்க, ஒரு சண்டை வந்த உடனே டக்குன்னு எதையும் உடைக்க முடியாது. இந்த கலையை உடைக்கலாம். உங்க மேல ஒரே அடி அடிக்க ஒரு வாட்டியா உங்க அம்மா தாலியா இருக்க ஒரு வாட்டிக்கு சொல்றியா? யாரு அம்மா தாலினா இருக்கட்டும். அதுதான் முருங்கக்கலை. அவசரத்துக்கு ஒரு அதான் அவுத்துதான். எப்படி உதவும் ஐயா? எந்த கலையை டக்குன்னு உடைக்க முடியாது. ஒரு கலையை உடைக்கலாம், போட்டு அடிக்கலாம். யாரு உங்க அம்மா கை சொல்லுங்க. அடிக்கிற கலையில சரி நடக்க வேண்டிய கலை நாட்டிய கலை. அதான் நிர்வாகத்துங்க. அது இல்லைங்க. நிறுத்துங்கள். அதான் நிர்வாகத்துங்கள். நிறுத்துங்கள் சொல்ல ஏதோ ஒண்ணு முடியா கால் மேலே அடிமை. ஏமா விளக்கமா சொல்லு. சரி விடு. ஆமா, வந்த பெண்கள் ஏன் வாயசைக்கவில்லை? காரணம் இருக்கு. நேரா கடைக்கு போங்க, ஆளுக்கு 4 முறுக்கு வாங்கி. 4 முறுக்கு எப்படி அசுவாங்க தெரியுமா? எப்படி
நஷ்டம். நீ எப்படி நசுக்கலாம்? நான் எப்படி ஒன்னாலும் சரியா? அந்த பிகரை 2 பிளேட் நல்லா சூப்பர் பிகரா இருக்கும். அத கடைசியா வந்து அவன் யாரு? மோகினி பேய். மேகினி பேயா? சரி, ஆக வெட்டிடு. ஓர மயிலி. ஏய், ஓரமாக இரு. அட ஓர மயிலி. ஓரமாக இரு. கோயிலே ஓடியா ஓடியா. வாழ்க வளமுடன். வாழ்க உன் கலை. வாழ்க வாழ்க. படுக்குறதே செல்லக்குச்சி. ஐயோ. எவடி ஐயா ஐயாமா வாயில போட்டுட்டே பாப்பா. அட காந்த பத்திரவா சொல்ல. ஐயா வந்து புட்டு வாயில போட்டா அப்ப போறானே. குழந்தை மாதிரி அவனுக்கு அவள பாவியாவா. ஒரு பக்கமா. என்னடா? குழந்தை. உன்னை எதுக்கு அழைச்சேன் தெரியுமா? இது அவையில இறப்பது யார் தெரியுமா? சத்து போடாரு. இறப்பது யாரு? சத்து போடாரு. அது அவர் சௌகரியம். அவர் சௌகரியம். இவ்வளவு அழகா பேசுறாரு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் இந்நாட்டின் அமாவாசை. நாட்டு தளபதியா? அதான் தலைபேதி. அவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அவர் தான் இந்நாட்டு இரலர். இந்நாட்டு குறிக்காரு. நல்ல வியாபாரம் ஆகுமே. நாளைக்கு ஒரு 2 காடை எடுத்துட்டு வந்து நாட்டு இளவரசர் சார் அவரு அம்மா குழந்தை. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நானே தான். இந்த அவையில அழகா ஆடணும், அழகா பாடணும். என்ன சொல்றேன்? மனசுக்குள்ளே கொடுத்த உன்னை மன மனசு குயிலை கட்ட குயிலை பார்த்தவரே மனசுக்குள்ளே கொடுத்த உன்னை மன மனசு பாடி கவனில் போட்டிருப்பேன் ஊட்டிருப்பேன் தாலி ஒண்ணே வாங்கி வச்சு தை மாசம் தலையாட்டம் தாலி ஒண்ணே வாங்கி தாலி ஒண்ணே வாங்கி வச்சு தை மாசம் கட்டி காத்திருக்கு காதல் கொண்டாயிருக்கு எந்த நாள்
உன்னையே ரசித்து நாள் குறித்து அருமையாக ஆடிவிட்டால் சப்ப சூச்சி சரோஜா. யார் சொல்றது? உன்னதாம்மா. ஏன் சொல்லுவேன்? என்ன சூத்து இருக்குதா? சூத்து இருக்குதா? ஏம்பா நீ அது பாத்தியா? என்ன பின்னாடி இருக்குது திரும்ப நல்லா வாட்டம்மா இருக்குதுப்பா. நீ பாத்தியா? டேய், ஓடி, எப்படியா? நான்சென்ஸ். அப்படின்னா ஏய் போடா அட்வான்ஸ். அடி மாமா டோபரே. இதுதான் என்ன தெரியுமா? இதோ இருக்குது ஐயா. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க.